நாகப்பட்டினம் மாவட்டம் கொங்கராநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ஜெகநாதன் என்பவரின் மகளான சரண்யா டிப்ளமோ நர்சிங் படித்துவிட்டு கோவையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். 26 வயதான சரண்யாவிற்கு தனியார் மேட்ரிமோனியல் மூலம் வரன் தேடி வந்துள்ளனர். அப்போது திருக்குவளையை அடுத்த கொத்தங்குடி பகுதியைச் சேர்ந்த ரகு என்பவர் சரண்யாவிடத்தில் செல்போனில் பேசியுள்ளார். பின்னர் சரண்யாவிடம் ஆசை வார்த்தை கூறி தனது ஊருக்கு வரவழைத்து முருகன் கோவிலில் வைத்து திருமணம் செய்துள்ளார். தொடர்ந்து சரண்யாவை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். ரகுவின் பெற்றோரும் தங்கள் வீட்டில் வசிக்க அனுமதி அளித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சரண்யா 3 மாத கர்ப்பிணியான போது ரகுவின் சகோதரிகள் சுமதி, சுதா ஆகியோர் வரதட்சணை வாங்கி வரும்படி கூறியுள்ளனர். இதற்கு சரண்யா மறுப்பு தெரிவித்ததால் சரண்யாவை ரகுவின் சகோதரிகள் மற்றும் தாய் ஆகியோர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக சரண்யாவின் கரு கலைந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ரகு தனது மனைவியை அழைத்துக் கொண்டு சென்னைக்கு வந்து திருவான்மியூரில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியுள்ளார். தொடர்ந்து மீண்டும் சரண்யா 2வது முறையாக கருத்தரித்துள்ளார். இந்த தகவலை அறிந்த ரகுவின் சகோதரிகள் கடந்த 22ஆம் தேதி மீண்டும் சென்னைக்கு வந்து சொந்த ஊரிலேயே வாழ வைப்பதாக கூறி தம்பதியை அழைத்துச் சென்றுள்ளனர். கொத்தங்குடியில் வைத்து மீண்டும் சரண்யா மீது குடும்பத்தினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நாகப்பட்டினம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த 24ஆம் தேதி சரண்யா புகார் அளித்துள்ளார். போலீசார் ரகுவை அழைத்து விசாரித்த போது லிவிங் டுகெதராக வாழ்ந்ததாகவும் சட்ட ரீதியாக சரண்யாவை திருமணம் செய்யவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதனால் நாகை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் புகார் குறித்து விசாரிக்க எதுவும் இல்லை என கூறி சரண்யாவை திருப்பி அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கடந்த 27ஆம் தேதி நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங்கிடம் கர்ப்பிணி பெண் சரண்யா புகார் அளித்தார். புகார் குறித்து விரிவான விசாரணை செய்து வழக்கு பதிவு செய்ய அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசாருக்கு எஸ்பி உத்தரவிட்டார். ஆனால் கடந்த 7 நாட்களாக தனது புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் போலீசார் அலைக்கழிப்பதாக கூறி கர்ப்பிணி சரண்யா காவல் நிலைய வாசலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். மேலும் கணவர் ரகுவின் குடும்பத்தினரிடம் போலீசார் பணத்தை பெற்றுக்கொண்டு தன்னை அலைக்கழிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து வெளிப்பாளையம் போலீஸ் ஆய்வாளர் சரண்யாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விரிவான விசாரணை நடத்தப்படும் என உறுதியளித்ததால் சரண்யா தனது போராட்டத்தை கைவிட்டார்.